கரங்களை தட்டி நல்லா சோத்திரம் பண்ணுங்க, நல்லா சோத்திரம் பண்ணி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே மே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சர்வ வல்லவரே சர்வ வல்லவரே சர்வ வல்லவரே, அப்பா சாவாமை உள்ளவரே, ஜீவனின் அதிபதியானவரே, ஆண்டவரே எங்களுக்காய் ஜீவனை தந்தவரே, மே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆராதனை இம்மட்டுமாய் நடத்தி கொண்டிருக்கிற எல்லா தெய்வக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நீ தந்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். பரத்திலிருந்து உம்முடைய வார்த்தையை தந்து நடத்துவீராக, ஒவ்வொருவருக்கு வேண்டிய வார்த்தையை தந்து நடத்துவீராக. உம்முடைய வார்த்தை வெளிப்படுவதாக, ஜீவனுள்ள வார்த்தை வெளிப்படுவதாக, சத்திய வார்த்தை வெளிப்படுவதாக, வெளிப்பாடாய் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுவதாக, தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுவதாக. ஆண்டவரே வருகைக்கு எங்களை தகுதிப்படுத்துகிற கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்துவதாக. ஆண்டவரே கடிந்து கொண்டு புத்தி சொல்கிற கர்த்தருடைய வார்த்தை எச்சரிப்பின் சத்தம் இரட்சகருடைய நாமத்தினாலே வெளிப்படுவதாக. ஆண்டவரே ஆற்றுகிற தேற்றுகிற, ஆண்டவரே ஸ்தோத்திர பலப்படுத்துகிற ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர, ஆண்டவரே நீர் பேசுகிற வார்த்தையை அல்லாமல் வேற ஒன்றும் புறப்படாதபடிக்கு தேவனுடைய நாவை காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். உங்க கல்வாரி ரத்தத்திற்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய வார்த்தையா இருக்குமானால் அதை உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனுடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தருளுங்க. அடிமையை மறைத்து முகமுகமாய் வெளிப்பட முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்கள்ல இந்த வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரம் 19 சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வாசிங்க. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் சம்பவிக்க போகிறவைகளையும் எழுது என்று சொல்லி யோவானுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? சோத்திரம். ஆவிக்குள்ளாகி அந்த தரிசனத்திலே கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப வெளிப்படுத்தின விசேஷத்துல மொத்தம் 22 அதிகாரம். அதுல 3 பகுதியாய் பிரிக்கப்படுகிற. ஒன்று கண்டவை, இரண்டாவது இருக்கிறவை, மூன்றாவது இனி சம்பவிக்க போகிற காரியங்கள். இதைத்தான் யோவானுக்கு தேவன் என்ன பண்ணுகிறார்? வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அவர் வெளிப்படுத்தி கொடுத்ததை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதுல கண்டவை அப்படிங்கிற ஒரு பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரம். அதிலே பரலோகத்தை காண்கிறார். பரலோகத்தில் இயேசுநாதர் எப்படி இருக்கிறார்ங்கிறதை என்ன பண்ணுகிறார்? அவர் தரிசிக்கிறார். அந்த தரிசித்த காரியத்தை அப்படியே பதிவு பண்ணுகிறார். அவர் கண்டதை அப்படியே என்ன பண்ணியிருக்கிறார்? முதலாவது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாய் நாம என்ன பண்ணுவோம்? இருப்போம். அப்ப அவர் எப்படி இருக்கிறான்னு பரலோகத்துல சோத்திரம் அந்த ஆவிக்குள்ளா இப்போ யோவான் என்ன பண்ணார்? கண்டார். பார்த்தீங்களா? அதை கண்டதை எழுதி வச்சதை நம்ம பார்த்து படிச்சு அதன்படி நடக்கிற இடத்துக்கு போனாதான் அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாய் நம்மள என்ன பண்ண முடியும்? இருக்க முடியும். அப்பொழுது நாம் சோத்திர வருகையிலே ஏற்றுக்கொள்ளப்படுவோம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அதை குறித்து போன வாரம் என்ன பண்ணோம்? சிந்திச்சோம். அதெல்லாம் மனதில் வச்சிருக்கீங்களா? அதையெல்லாம் கவனிக்கிறீங்களா? அதெல்லாம் கை கொண்டு நடக்கிற இடத்துக்கு போறீங்களா? சோத்திரம். வருகைக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணும்னா இதெல்லாம் செய்யுங்க, இல்லைன்னா செய்ய வேண்டாம். சோத்திரம். அக்னி கடலுக்கு போறதுக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. சோத்திரம். பரமராஜ்யம் போகணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க? இதுல கவனத்தை செலுத்தி அந்த பகுதியை சிந்திங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதை தொடர்ந்து இருக்கிறவைனா ஆசியா கண்டத்துல 7 சபைகள் இருக்கு. அந்த 7 சபைகளுக்கு அவர் என்ன பண்ணுகிறார்? எழுதி உணர்த்துகிறார். எழுதுறது 2 காரியத்தை உணர்த்துகிறார். ஆமை சோத்திரம். சபையில் இருக்கிற நன்மையான காரியங்களை உணர்த்துகிறார். 2வது சபையில் இருக்கிற தீமையான காரியங்களை உணர்த்துகிறார். 3வது ஒரு காரியம் சொல்லுகிறார், மனம் திரும்பு. சோத்திரம். 4வது மனம் திரும்பினா உனக்கு இந்த நன்மை, மனம் திரும்பலைனா இந்த நஷ்டம் என்று சொல்லி இந்த காரியங்களை தான் ஒவ்வொரு சபைகளுக்கு அவர் என்ன பண்ணுகிறார்? பேசி வருகிறார். அல்லேலூயா. சோத்திரம். அப்ப கடந்த நாட்களில் 3 சபைகளை குறித்து சிந்திச்சோம். ஒன்று எபேசு சபை, 2வது சிமர்னா சபை, 3வது பெர்கமு சபை. இந்த 3 சபைகள்ல ஆவியானவர் என்ன நிறை சொன்னார், என்ன குறை சொன்னார் அப்படிங்கிற காரியத்தை குறித்து சிந்திக்க கர்த்தருடைய ஆவியானவர் இரக்கம் செய்தார். அல்லேலூயா. சோத்திரம். இதெல்லாம் அந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டு போயிடாதீங்க. ஆமா, பரமராஜ்யம் போகணும்னா அதெல்லாம் எழுதி படிக்கணும். எப்படி படிக்கணும்? ஆமா, எழுத படிக்க தெரியாதவங்க மனதிலையாவது எப்படியாவது எழுதி படிக்கணும். கேட்கறது மனதில் கொஞ்ச காலம் தான் நிற்கும், ரொம்ப காலத்துக்கு. ஆமா சோதரன். உங்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரியல. சோதரன். கர்த்தர் அந்த கிருபையை தரணும். ஆமா, எத்தனை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இந்த ஊழியர் கூட்டத்தில் இந்த வார்த்தைகள், இந்த சம்பவங்கள், இந்த காரியங்கள்னு சொல்லி பேசுறதுக்கு சொல்றதுக்கு சோத்திரம் கர்த்தர் அந்த கிருபையை தந்திருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். கடந்த நாட்களில் சில ஊழியர்கிட்ட பேசும்போது சோத்திரம், ஐயா இத்தனாவது வருடத்தில் சோத்திரம் இந்த ஊழியக்காரர் அந்த கன்வென்ஷனில் இல்லை சோத்திரம் அந்த ஊழியர் கூட்டத்தில் இந்த வார்த்தைகளை இந்த செய்தியை என்ன பண்ணாங்க? கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும். சோத்திரம். நமக்கு ஞாயிற்றுக்கிழமை இதை முடிச்சு இதை இறங்கணும்னா என்ன செய்தின்னு தெரியாது. 3 வாரமாக இதைத்தான் பிரசங்கிச்சோம். சோத்திரம். ஆனாலும் கேட்டாலும் என்ன பண்ண மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளோ நுண்ணிப்பாக கவனிக்கிறீங்க, அவ்வளோ அறிவாளிகளாக இருக்கிறீங்க. சோத்திரம். அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் நல்லவராக இருக்கிற அந்த செய்தியை நம்ம நுண்ணிப்பாக ஆர்வமாக கேட்டால் அது மனதில் அப்படியே நல்லா பதியும். சோத்திரம். நீங்கள் கவனமாக கேட்டால், நீங்கள் ஸ்கூலில் படித்தாலும் இதுதான்,
பாடத்தை நடத்துறது கவனமா நீங்க ஆர்வமா கேட்டுட்டா சோத்திரம், ரொம்ப அடுத்து ரிப்பீட் பண்ணி சும்மா அப்படி பார்த்துட்டா போதும், ஈஸியா நமக்கு என்ன ஆயிரும், காரியங்கள் புரிஞ்சிடும். கவனச்சிதறவுக்கு இடம் கொடுத்துட்டோம், அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதுல கவனம் செலுத்தலைன்னா சோத்திரம் எவ்வளவு பிரசங்கிச்சாலும் சோத்திரம் ஒன்றும் உள்ள பதியாது. எவ்வளவு பாடங்கள் நடத்தினாலும் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணாது, பதியாது. அல்லேலூயா, ஆமை சோதரன். அதனால வார்த்தை என்ன, வசனம் என்ன, இன்னைக்கு தேவ செய்தி என்ன, அதோடைய தலைப்பு என்ன, அதோடைய சாரம்சம் என்ன, கத்த நம்மளோடு இன்னைக்கு பேசியிருக்கிறார், பேசுனதுல நம்ம எங்க தவறு செய்கிறோம், எது சரிப்படுத்தி, இதெல்லாம் நம்ம தெளிவா இருந்தா தான் நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்தி போகலாம். இல்லைன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் மனம் திரும்புதல்ங்கிற ஒரு பகுதி இருக்கிறாது, போகிறது அக்கினி கடலா போகும். அங்கே போய் சோத்திரம் மனம் திரும்புவாங்க. அந்த ஐஸ்வர்யவான் மனம் திரும்பினா மத்தியில அங்கே மனம் திரும்பி ஒரு புண்ணியம் கிடையாது. சோத்திரம் அப்பவே சொன்னாரையா இதைத்தானையா சொன்னாரு, இப்படியெல்லாம் சொன்னாரு, கொஞ்சம் கவனிச்சிருந்தா இந்த அக்கினி கடலுக்கு என்ன பண்ணி இருந்திருக்கலாம், கண்டிப்பா பல பேர் அங்கே இருப்பா. சோத்திரம் நம்ம சபையில இல்லை, ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுது இல்லை, பாதிக்கு பாதி கைவிடப்படும். அதனால சோத்திரம் நம்ம ரொம்ப விழிப்பா இருந்தா தப்பணும். அதனால சும்மா வந்துட்டு போறோம்னு நினைச்சிடக்கூடாது. எப்படியாவது அக்கினி கடலுக்கு தப்பணும், பரமராஜ்யம் போய் சேரணும். அதற்கு நம்முடைய ஜீவியத்தை இரட்சகருக்கு பிரியமாய் கட்டி எழுப்பணும். அதுக்கு தான் இவ்வளோ பெரிய புக்கை நமக்கு கொடுத்துருக்கிறார், அதுக்கு தான் ஊழியக்காரனை வச்சிருக்கிறார், அதை எடுத்து பிரசங்கிப்பதற்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால வசனத்தை கேட்டு அந்த வசனத்துக்கு நேரம் நம்முடைய வாழ்க்கை மாறலை அப்படின்னு சொன்னா சோத்திரம், நம்ம பரமராஜ்யம் எப்படி போகிறது? எதுக்காய் தேவன் நமக்கு பைபிள் எழுதி கொடுத்தார்? எதற்காய் பிரசங்கிக்கப்படுகிறது? கேட்டுட்டு இப்படி இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போகிறதுக்கா? கேட்டுட்டு குற்றப்படுத்திட்டு போகிறதுக்கா? அந்த கூட்டத்தில் ஒரு ஆளாக நீங்கள் இருந்துடாதீங்க. கேட்டு மனம் திரும்புகிற ஒரு கூட்டம் இரட்சகருடைய வாழ்க்கையில் இருந்தது. இயேசு கிறிஸ்து பிரசங்கத்தை கேட்டதில் பல கூட்டம் இருந்துச்சு. அற்புதத்துக்காக ஒரு கூட்டம், சோத்துக்கான ஒரு கூட்டம். ஆண்டவர் அற்புதம் செஞ்சார், 5 அப்பம் 2 மீன். அடுத்து ஒரு கூட்டம், திரள் கூட்டம் ஆண்டவர் பின்தொடருது. எதுக்குன்னு ஆண்டவர் சொல்ற, சோத்துக்காண்டி பின்தொடர்றாங்கடா அப்படின்னாரு. சோத்துக்காண்டி தேடுற கூட்டம் இருக்கு, அற்புதத்திற்காகவே தேடுகிற ஒரு கூட்டம் இருக்கு. ஆமி சோத்திரம். அதுக்கப்புறம் சோத்திரம் அண்ணா, காய்பா, பரிசேர், சதுசேர், இது ஒரு கூட்டம் இருக்கு. சோத்திரம் இவங்க கூட்டம் வந்து குற்றம் கண்டுபிடிக்கணும். ஏசரா என்ன பிரசங்கிப்பாரு, சோத்திரம் அதுல என்ன குற்றத்தை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமை வருகையை குறித்து பிரசங்கிக்கிறாரு. ஒரு ஸ்திரீயானவள் 7 பேரை விவாகம் பண்ணினா, கடைசியில் அவளும் செத்து போனா. உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கிக்கிறாரு. இவ உயிர்த்தெழுந்தா சோத்திரம் யாருக்கு புருஷியா மனைவியா போவா? அவங்களுக்கு எவ்வளவு பெரிய சிந்தனை வருங்க. ஏன்னா உயிர்த்தெழுதலை குற்றம் கண்டுபிடிக்கணும். ஆண்டவர் உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கிக்கிறார். உடனே இவங்க என்ன பண்றாங்க, ஒரு கதையை கட்டுறாங்க. ஒரு ஸ்திரீயானவள் ஒருத்தியை விவாகம் பண்ணாரு, ஒரு புருஷனை கல்யாணம், அவன் செத்து போயிட்டான், அவன் தம்பியை கல்யாணம், அவன் மரிசியா கல்யாணம், 7 பேரை கல்யாணம், அவளை என்ன பண்ணி ஆச்சு, செத்து போயாச்சு. இப்ப உயிர்த்தெழுவான்னு சொல்றீங்களே, உயிர்த்தெழுந்த உடனே இந்த 7 பேர் வந்து நிற்பான், இவளும் நிற்பான். இதுல யாருக்கு இவன் மனைவியா போவா? ஆண்டவர் பார்த்தார், வேத வாக்கியங்களை இங்கே தவறாய் என்ன பண்றீங்க, வேத வாக்கியத்தை தவறா பார்க்காதீங்க. சோதரன் தவறாய் சோதரன் பார்க்க கூடாது. ஆமா, உயிர்த்தெழுதற்கு பின்பதாக கொள்வினையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் தேவ தூதர்களை போல இருப்பார்கள். அல்லேலூயா. அப்ப அவரை குற்றம் கண்டுபிடிக்கிறது ஒரு 4 கூட்டம் இருந்துச்சு பத்தியா, அது ஒரு கூட்டம் இருந்துட்டு போட்டும். சோதரன் கடைசி வரைக்கும் அது திருந்தலை, கடைசி வரைக்கும் என்ன பண்ணல, திருந்தாத கூட்டமா போய் சேர்ந்துருச்சு போட்டு. ஆனா ஒரு கூட்டம் இருந்துச்சு, அதுதான் சோத்திரம். அது கேட்டு உணர்வடைந்து, ஏன்னா ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்தில் அல்லவா என்று சொல்லி அந்த வார்த்தையை கேட்டு திருந்தி பரமராஜ்யம் போறது. சோத்திரம் அவர் இந்த ஊழியம் செஞ்சு அவர் எத்தனை ஆத்துமாக்களை சம்பாரிச்சுட்டு போனார் தெரியுமா? சோத்திரம் ஒன்று நெருக்கமா, ஃபர்ஸ்ட் ரொம்ப நெருக்கத்தில் ஒரு 3 பேர். அவங்க யாக்கோபு, யோவான், பேதுரு. இவர் தான் இயேசுநாதருக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தவங்க. அதுக்கு அடுத்து ஒரு கூட்டம் தான் மற்ற 12 பேர், அப்போஸ்தலர்கள் 12 பேர் நெருக்கத்தில். அதுல ஒருவன் யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்துட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் அடுத்த சீசர்களா ஒரு 70 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சோத்திர பெந்தேகோஸ்தே நாளில் மேல் வீட்டாரில் எத்தனை பேர் இருந்தாங்க? ஏறக்குறைய 120 பேர். ஏறக்குறைய 120 பேரை தான் அவருடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் மனம் திரும்பி ஜீவிச்சவங்க. ஆனா அந்த அப்பத்தை மீனி அற்புதமா நடத்தினார் பார்த்தீங்களா, அங்கே புருஷர் மட்டும் எத்தனை பேர்? 5000 பேர். மனைவிமார்கள் எத்தனை ஆயிரமோ தெரியல, ஏன்னா எங்க கூட்டம் வச்சாலும் பெண்கள் கூட்டம் தான் அதிகமா இருக்கும். அப்ப 5000 தாண்டி தான் போயிருக்கும். அப்புறம் பிள்ளைகளுடைய கூட்டம். அப்ப 20000க்கு மேல அந்த கூட்டத்தில் என்ன பண்ணிருக்கும்? குறைஞ்சபட்சம் ஒரு கணக்கு போட்டாலே சரி, ஒரு குடும்பத்துக்கு 2 பிள்ளைன்னு ஒரு கணக்கை போட்டா, பிள்ளைகள் 2 பேரும் போட்டாலே என்ன ஆகி போயிடும்? இங்க 5000, 5 நாள் 20000 பேர். ஆனா ரட்சகர் பரமேறி போகும்போது எத்தனை பேர் தான் நின்றுச்சு? 120. இந்த 120 தான் மனம் திரும்பின கூட்டம், தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நடக்கிற கூட்டம். அவர்கள் தான் வருகையிலே போகிற கூட்டமாக இருந்தார்கள். அல்லேலூயா. அதனால அந்த 120ல் ஒன்னாத்தான் நீங்க இருக்கணும். அல்லேலூயா. அப்படித்தான் இருக்கிறீங்கன்னு பிரசங்கிக்கிறேன். அல்லேலூயா. சோத்திரம். அந்த 120க்குள்ள இருக்கிறதும்
இல்லை அற்புதத்துக்காக அந்த கூட்டத்தில் போய் சேர்றதும், சோத்து மூட்டைக்காக சேர்ற அந்த கூட்டத்துக்காண்டி ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா சோத்திரம் ஊழியர் கூட்டத்துக்கே எதுக்கு தான் வருவாங்க தெரியுமா? சோத்திரம் ஐயா என்ன சாப்பாடுன்னு கேட்பாங்க. எப்பொழுது போல வழக்கம் போல பிரியாணி தான், அப்போ வந்துடுவோம் ஐயா. சோத்திரம் இல்லை இன்னைக்கு சாம்பார் சாதம்னு சொல்லி பாருங்க. ஊழியர் கூட்டத்தில் சாம்பார் சாதமா? சரி, தேவனுடைய நடத்துதல் இல்லை, அடுத்த முறை பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் எந்ததுக்கு வருது? இது எதுக்கு கூடி வருது? சோத்துக்காண்டி. அதுக்கு அப்படி ஏசனாட்ட வந்திருக்கு. சோத்திரம் ஒரு கூட்டம் அப்படி இருந்திருக்கு. அப்புறம் குற்றம் முடிச்சிருக்கிறாங்கல்ல. சோத்திரம் பரிசெயர், சதிசெயர், வேத பாரகர்கள், அண்ணா, காய்பா, இவங்கள பிரதான ஆசாரியர்கள். இவங்கெல்லாம் என்னன்னு பார்த்தா சோத்திரம் ஏசுநாதத்தை வந்ததே நோக்கம் குற்றம் கண்டுபிடிக்கும். அல்லேலூயா. ஆனால் சோத்திரம் இயேசுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தது கொஞ்சம் கூட்டம். அதுபோல தான் நீங்களும் நானும் இருக்கணும். அல்லேலூயா. பேதுரு பிரசங்கித்த போதும் ஆமை சோத்திரம் அங்கே ஒரு 3000 பேர் இருந்தாங்க. ஆனா குத்தப்பட்டவர்களாய் அவர்கள் என்ன பண்ணாங்க? ஆண்டவர்மார்களே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தங்களை தேவனுக்கு என்ன பண்ணார்கள்? ஒப்பு கொடுத்து அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு அவங்க ஸ்தோத்திரம் ஸ்தானம் எடுத்தப்பட்டு அவர்கள் சபையிலே சேர்க்கப்பட்டார். இந்த கூட்டங்களிலே ஒரு ஆளத்தான் நீங்கள் நான் என்ன பண்ணணும்? இருக்க கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க தான் நம்ம மனம் திரும்ப தான் கர்த்தருடைய வருகைக்கு தகுதியாகிக்கிட்டே இருப்போம். ஆமை சோத்திரம் மனம் திரும்புதல்ங்கிற ஒரு பகுதி நம்மளை விட்டு தூரமாக இருக்குமானால் ஆமை சோத்திரம் வருகைக்கு பிரவேசிப்பதற்கு நாம் இன்னும் தகுதியாகலைன்னு அர்த்தம். அதனால சத்துரு நம்மளை மனம் திரும்ப விட மாட்டான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதுக்கு நேரம் நீங்கள் நான் மனம் திரும்புகிற இடத்துக்கு வந்தாதான் ஆமை சோத்திரம் நம்ம பரமராஜ்யத்தை என்ன பண்ண முடியும்? வசனம் தெளிவாய் சொல்லுது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பாத பட்சத்தில் பரமராஜ்யம் தூரமா இருக்கும். அல்லேலூயா. அதான் வெளிச்சத்திற்குள்ள வெளிச்சம் இருக்குல்ல. வெளிச்சத்திற்குள்ள என்ன இருக்கு? வெளிச்சம். வேதமே வெளிச்சம். மனம் திரும்பினா பரலோகம் நமக்கு சமீபம். அந்த வெளிச்சத்திற்குள்ள வெளிச்சம். மனம் திரும்பலைன்னா பரலோக ராஜ்யம் தூரமாய் கடந்து போயிடும். அதனால நீங்கள் நானும் பரமராஜ்யத்தை அடைவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்களும் நானும் பரமராஜ்யத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. அதனால உணர்வு அடைவர்களா இருக்கணும், மனம் திரும்புற கூட்டமா இருக்கணும். ஆமே சோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் ஒரு நபராக இருப்போமானால் நாம் பாக்கியவான்களா இருப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். சரி, 3 சபைகளை குறித்து நம்ம பார்த்து அதில் நிறை குறை காரியங்களை கத்த சொல்லி எல்லா சபைக்கும் ஒரு காரியத்தை சொல்றோம், மனம் திரும்பு. எல்லா சபைக்கும் என்னதான் சொல்லி வர்றாரு? மனம் திரும்பு. நிறைய பார்த்து அவர் சந்தோஷப்படுறார் ஒரு பக்கம், ஆனா அதுல திருப்தி அடையல. அவர் என்ன பண்ணல? திருப்தி அடையல. குறைகளை சொல்லி அந்த காரியங்களை சரிபடுத்திக் கொள் என்று சொல்லி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணிடுவேன்? ஆமை சோத்திரம் இப்படி காரியங்களை செய்வேன் ஒவ்வொரு சபைக்கு சொல்லி வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் 3 சபையுடைய காரியங்களை பார்த்தோம். எபேசு சபையை பார்த்தோம், சிமர்னா சபையை பார்த்தோம். அடுத்து என்ன பண்ணோம்? பெர்கமு சபையை பார்த்தோம். இன்னைக்கு தலைப்பு போட்டுங்க, தியத்தீரா சபையை குறித்து பார்க்க போகிறோம். என்ன சபை? தியத்தீரா. ஆமா, நம்ம சபை செந்துரை சபை. சோத்திரம். ஒருவேளை கர்த்தர் பின் நாட்களில் ஒரு புஸ்தகத்தை எழுதின இந்த செந்துரை சபைன்னு எழுதினா அது நன்மையா இருக்கணும். அல்லேலூயா. ஆமை சோத்திரம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். சரி, பிலதெல்பியா சபையை எழுதினது போல நம்ம சபையை குறித்து எழுதணும், சபை மக்களை குறித்து தெய்வம் எழுதணும். சரி, போகட்டும். இப்ப தியத்தீரா சபை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 18 வாசிங்க. தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். இந்த தியத்தீரா சபையில நன்மையான காரியத்தை சொல்றார். ரொம்ப சூப்பரா இருக்கு. கர்த்தர் நல்லவர். இது போலதான் நீங்கள் நான் என்ன பண்ணணும்? இந்த நன்மையான காரியங்களுக்கு நிறைய கடந்து ஒண்ணா நம்ம பார்த்து முடிப்போம். சோத்திர சமயத்துக்கு ஏற்றவாறு காரியங்களை சிந்திக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இங்கு சொல்லப்பட்டிருக்க 19வது அதிகாரத்தில் உன் கிரியை. சோத்திரம். கிரியைன்னா நம்ம என்னன்னு சொன்னோம்? செயல். நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்கள். ஆமே சோத்திரம். அந்த செயல்கள் தான் கிரியைகளா இருக்கு. அதை வச்சுதான் தேவன் நமக்கு அளிப்பார், பலன் அளிப்பார். ஆண்டவர் உன் கிரியைகளுக்கு தக்க பலன் உன் வாழ்விலே வந்து சேரும். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உன் கிரியைகளுக்கு தக்க பலன் உன் வாழ்க்கையில் என்ன வேணும்? வந்து சேர். அல்லேலூயா. அப்படித்தானே வரும். நம்ம என்ன கிரியை செஞ்சிருக்கிறோமோ அதற்கு ஏற்ற விதமாக தான் தேவன் காரியத்தை என்ன பண்ணுவார்? நடப்பிப்பார். ஒரு இடத்துல சோதரம் தகப்பனார் தன் மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லி இருக்கிறார் ஒரு ஊழியக்காரர்கிட்ட. அப்ப அந்த ஊழியக்காரர் சொன்னாரா, உன்ன மாதிரி பாத்திரவாயான்னு கேட்டாராம். உன்னம் போல குணம் படைச்சால பாத்திரலாமா அப்படின்னாராம். ஏன்னா அது தண்ணி வண்டி. சோத்துரும். வீட்டில் மனைவி போட்டு அடிக்குது, கெட்ட வார்த்தை பேசுது, ஒழுங்கா சபைக்கு வரதில்லை.
இப்போ பிள்ளைக்கு என்ன பண்ணணும்? மாப்பிள்ளை பார்க்க. அதான் உன்னை போல பார்த்துடலாமா? வேண்டாம். என்ன போல என்ன பண்ண வேண்டாம்? பார்க்க வேண்டாம். வேற எப்படி பார்க்கணும்? நல்ல பையனை. அப்போ உனக்கு நீ நடந்தா தானே அந்த இடத்துக்கு வரும். அல்லேலூயா. நீ அப்படி ஒழுங்காக இருக்கணும்ல. இப்போ தண்ணி குடிக்காமல் இருக்கணும், வீட்டில் சண்டை போடாமல் இருக்கணும், நீ உண்மை உத்தமமாக இருக்கணும். அப்போத்தானே நல்ல ஒரு மறுமையினை உனக்கு வந்து தருவார். அல்லேலூயா. உண்மைதானே? சோத்திரம். அதனால் இப்படி தான் பார்க்கணும். அதான் சரி. மாப்பிள்ளைய பார்த்தா சோத்திரம், ஐயா உன்னை போலவே உனக்கு ஒரு மாப்பிள்ளை வரட்டும். அல்லேலூயா. அப்போ நீ சரிப்படுத்துவீல்ல உன் வாழ்க்கையே, உன் மகளுக்கு. சோத்திரம். நம்மளை போல இருக்கு அப்படி தானே வரணும். அப்போ சோத்திரம் பையனுக்கு பொண்ணு எப்படி? சோத்திரம் அம்மாமார்களே உங்களை போலவே வரும், உங்களை போலவே வரும். அல்லேலூயா. சோதரம் பார்த்துக்கங்க. எப்படி மாமியாரை கவனிச்சிங்கன்னு சிந்திச்சுக்கங்க, எப்படி மாமனாரை கவனிச்சிங்கன்னு சிந்திச்சுக்கங்க. சோத்திரம் அதே போல் வரும். எப்படி நீங்கள் புருஷனுக்கு அடங்கி இருக்கீங்களான்னு பாருங்க. சோத்திரம் உங்கள் பையனுக்கு அடங்கி இருக்குமான்னு பார்த்துக்கங்க. அல்லேலூயா. உங்களை போலவே வரும். தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ தான் நம்ம கண்ணாடி மாடி அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆஹா நம்ம செஞ்சதை தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கு செய்யுது. அதனால நம்ம கிரிகளை நல்லா நடத்திட்டோம்னா நமக்கு வர்றது அப்படியே இருக்கும். அல்லேலூயா. வேற இந்த உலகத்தில் சொல்கிறான், தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. நூல் எப்படியோ அப்போ தான் சேலை அப்படி. சேலையை வச்சல நூல் நல்லா இருந்துச்சுன்னா சேலை நல்லா இருக்கும். தாய் ஒழுங்கா அந்த பிள்ளை எப்படி இருக்கும்? ஒழுங்கா இருக்கும். அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனவன் கிரியலுக்கு தக்க பலன் வந்து சேரும். அல்லேலூயா. அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அதனால உங்களுக்கு தான் பிரசங்கிக்கிறீன்னு நினைக்காதீங்க, எனக்கு அதுதான். சோத்திரம். அந்த கேள்வி எனக்கு போட்டுக்குவேன். கர்த்தர் சோத்திரம். அப்படி நீதியா அப்படி நின்றுட்டா என்ன பண்ணலாம்? தைரியமா நம்ம சொல்லலாம். சோத்திரம். என்னை போல மனைவியை போல சோத்திரம் வரட்டும் அப்படின்னு சொல்லலாம். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்மள்ட்ட என்ன குறை இருக்கு அதெல்லாம் சரிப்படுத்தும். அல்லேலூயா. அப்படிதானே? சொல்லுவீங்களா? என்ன போல எனக்கு சோத்திரம் ஒரு மருமக வரட்டியா சொல்லு. என்ன போல வரும் என்ன வரட்டும்? மருமையை வரட்டும், மருமகள் வரட்டும். சோத்திரம். அப்படிதான் வரும். அதனால நீங்க அழகா ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்ப நீங்க என்னை பார்த்துக்குங்க. ஐயா இன்னைக்கு என் கரியலை என்ன பண்ணணும்? ஒழுங்குபடுத்திடணும். காலங்கள் வேகமாகி ஓடும். 5 வருஷம் 10 வருஷம். சோத்திரம். அதுக்கப்புறம் இன்னைக்கு மருமகளாக இருந்தவங்க மாப்பிள்ளையாக இருந்தவங்க எல்லாம் சரிதான். அப்புறம் மாமனாருங்கிற இடத்துக்கு வந்துடுவோம், மாமியாங்கிற இடத்துருவோம். நம்மளை போல வந்து நிற்கும். அல்லேலூயா. சோத்திரம். என்னானாலும் தலைகளான கதை நடக்காது. அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலன் வந்து சேரும். அல்லேலூயா. அதனால உங்களுடைய கிரியைகள் ரொம்ப முக்கியம். ஏன் சொல்றேன்? உன் கிரியைகளையும் கர்த்தர் கவனிக்கிறார்ல. அந்த தேத்தேரா சபையில ஒவ்வொரு விசுவாசுடைய கிரியைகளை கர்த்தர் பார்க்கிறார். பார்த்துட்டு தான் பதிவு பண்ணுகிறார். ஒன்றையும் விட மாட்டார். அதனால ஜெபாயா சொன்ன மாதிரி 7 சாட்சிகள் இருக்கு. ஒருத்தரும் தப்ப முடியாதுன்ட்டார். ஒருத்தரும் தப்ப முடியாது. சோத்திரம். நம்ம என்ன மறைஞ்சு ஒளிஞ்சு என்ன பித்தலாட்டம் பண்ணால் உத்தரம் வந்து சாட்சி கொடுத்துரும். உத்தரம் வந்து என்ன பண்ணிடும்? 7 சாட்சி. என்னென்ன சாட்சி? முதல் சாட்சி என்ன சாட்சி? மனசாட்சி. ரெண்டாவது சாட்சி என்ன சாட்சி? ரெண்டாவது சாட்சி யாருக்கு தீமை செஞ்சோமோ அந்த நபர் சாட்சி. யாருக்கு தீமை செஞ்சோமோ அந்த நபர் சாட்சி. மூணாவது யார் சாட்சி? பொருட்கள் சாட்சி. ஒரு கத்தி எடுத்து நீ குத்துன அப்படின்னா அந்த கத்தி வந்து சொல்லணும். குத்துன ஆளு சொல்லுவேன், எப்பா என்னையத்தான் அவன் குத்துன. முதல்ல எவன் குத்துனான்னு அவன் மனசாட்சி சொல்லிடும், இவன் ஒரு ஆளை கொலை செஞ்சான் அப்படின்னு. ரெண்டாவது சாட்சி எவன் குத்து வாங்கி செத்தான அவன் வந்து நின்று சொல்லுவான், என்னை குத்துனதே இவன் தான் அப்படின்னு சொல்லு. அல்லேலூயா. பரிசுத்தாவி இருக்குதா அப்படின்னு சொல்லி பரிசுத்தாவி நம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷன் அவன் வாக்குவாதம் பண்றான். சாதி ஏசுதாஸ் ஐயாட்ட பரிசுத்தாவி இவர்கிட்ட இருக்குதா அவர் சொன்னாரா, உன் மனைவியை கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு ட்ரெயின்ல தூக்கி வீசிட்டு தற்கொலைன்னு சொல்லிட்டு நீ கேஸை முடிச்சிருக்கலாம், அதை கர்த்தர் பார்க்கிறார், உனக்கு பதிலளிப்பார் சொன்னோன்னு ஆடிட்டானா. ஒரு மனுஷனுக்கு தெரியாது. அவன் மனைவியை கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு ட்ரெயின்ல தூக்கி போட்டு தற்கொலைன்னு முடிச்சிட்டான். கேஸ் முடிஞ்சிருச்சு. இப்ப சொல்ற ஆவியானவர் இருக்கிறாரான்னு கேட்டாராம். ஆவியானவர் இருக்கிறார். உன் வண்டவாளத்தையே சொல்லி இருக்கிறார்ல. சோத்திரம். அப்ப பாருங்க சோத்திரம், உன் கிரியலுக்கு தக்க பலன் வந்து சேரும் அப்படின்னு. அதனால ஆவியானவர் இருக்கிறார். அதனாலதான் சோத்திரம் இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை அப்படிப்பட்ட தேவ மனிதர்களுக்கு தந்து ஆச்சரியமாய் கத்த நடத்தினார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால எல்லாத்தையும் மூடிடலாம். மூன்றாவது சோத்திரம். அதனால அந்த அம்மா வந்து சொல்லு, எப்பா நான் ட்ரெயின்லாம் ஜாகலை விழுந்து ஜாகலை, என்னை கொண்டதே இவன் தான் அப்படின்னு என்ன வேணும்? சாட்சி கொடுக்கும். ரெண்டாவது சாட்சி. மூணாவது சாட்சி பொருள் சாட்சி.
ஆமா, சோத்திரம். எந்த பொருளால் அவங்களுக்கு தீமை செய்தோமோ அந்த பொருள் வந்து சொல்லும். அதாவது இந்த உத்தரம் பேசும். இந்த உத்தரம் என்ன வேணும்? இந்த ஃபுல் ஃபிட் என்ன வேணும்? பேசு. இதுக்கெல்லாம் உயிர் இல்லைன்னு நீங்கள் நான் நினைக்கிறோம். கர்த்தர் பேச வைப்பார். ஆடு மாடெல்லாம் பேசுமா? கழுதையை பேச வச்சார் பாருங்க. அப்போ அவரெல்லாம் அந்த கழுதைக்கு பேச விடாமல் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறார். இல்லைன்னா நீங்கள் செய்தியை ஒழுங்காக கேட்குறீங்க, அந்த கோழி தெளிவாக கேட்டுக்கிட்டு இருக்கும். அது அழகாக பிரசங்கத்தை அடிச்சு விடும். அதை பேச விடுவார் பாருங்க. சோத்திரம். அழகாக வந்து பேச மாற்றி பேசவே முடியாது. அல்லேலூயா. ஆமாம். நினைக்காதீங்க காணிக்க போயிட்டீங்க. நீங்கள் என்ன ஓட்டிங்கிறது அது சொல்லும். நீங்கள் கிழிஞ்ச நோட்டை போட்டிங்களா, செல்லாத காசை போட்டிங்களா, சோத்திரம் பகையோடு வந்து போட்டிங்களா, யாரும் சொல்ல வேண்டாம். அந்த காணிக்கை பெட்டியே சொல்லும். வாயை திறந்து அந்த வாயில் சும்மா போகிறதுக்கு தான் இருக்குது. அது பேசும். ஒரு நாள் பேச போகுது. காணிக்கை பெட்டி என்ன பண்ணுது? ஆமாம், கவனிச்சுக்கிட்டு இருக்கு. சேர் கவனிக்குது, வாயெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கு, எல்லாம் கவனிக்குது. அதனால பொருட்கள் சாட்சி. நாலாவது சாட்சி தேவன் சாட்சியா இருக்கிறார். தேவன் என்னவா இருக்கிறாரு? ஆமா. அவருக்கு மறைவா எங்க போக? பாதாளத்துக்கு போனாலும் சரிதான், வானத்துக்கு ஏறினாலும் சரிதான். அவருக்கு மறைவா எங்க முடியாது. தேவன் சாட்சி. இது அஞ்சாவது சாட்சியா? சரி, ஆறாவது சாட்சி. இப்பதான் 4 சொல்லியிருக்கியா? 4 தேவன் சாட்சி. சரி, 5 பத்தியில பிரசங்கத்தை கேட்காத ஆள் சொல்லிட்டு இருக்கு. பிரசங்கத்தை கேட்டாலும் எப்படி உட்காந்துருக்கீங்க? வந்துயா? சரி சரி, நல்லது. அப்ப என்ன கவனமா நீங்க நான் கேட்டிருக்கிறோம். 7 சாட்சி சொன்னாரு பரலோகத்துக்கு போறோமே. அப்ப பரலோக காரியத்தை குறித்து சொன்னா எவ்வளவு கவனமா இருக்கணும். அந்த 7 சாட்சிகளுக்கு தப்பணும். அதற்குரிய வழியும் சொல்லி கொடுத்துட்டு போனாரு. அப்ப சோத்திரம். அப்ப ஒரு ஆளுக்கு தான் பிரசங்கிச்சார் அவரு. எத்தனை ஜனங்கள் இருந்தோம். அப்ப அதை கவனிக்கல தானே. சோத்திரம். நானும் உங்களை போல தானே பிரசங்கத்தை கேட்டேன். அப்ப எனக்கு மட்டும் அது மனசுல இருக்குது. ஆனா 4வது சாட்சி தேவன் சாட்சின்னு அவர் சொல்லல. 4வது சாட்சி அவர் சொல்லும்போது சாத்தான் சாட்சின்னார். சாத்தான் தான் அவன் இரவும் பகலும் நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கிறான். ஆமா, அவன்கிட்ட லைவ் கேமரா இருக்கு. என்ன கேமரா இருக்கா? லைவ்ல அழகா நீங்க பேசுறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடுவான். உங்களை பேச சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிடுவான்? கேமரா பிடிச்சிருவான். தப்ப முடியாது. நம்ம இங்க வேணா இதை சொன்னேன்னு சொல்லலை. ஆமா, அடிச்சு விட்டுட்டு போயிட்டு இருக்கலாம். யாரு பார்த்தா யாரு பார்க்கல. ஆமா, ஒவ்வொரு நாள் ரிப்போர்ட் அங்கே போயிருது. யார்கிட்ட போயிருது? தேவன்கிட்ட போகுது. இரவும் பகலும் உங்க பிள்ளை இதை செஞ்சிச்சு அதை செஞ்சிச்சு ரிப்போர்ட் போயிட்டே இருக்கும். வீடியோ ஆதாரத்தோட போயிடும். அதனால சாத்தான் சோத்திரம் சாட்சி. அதுக்கடுத்து அவர் சொன்னது தேவன் சாட்சி. 5வது சாட்சியா சொன்னது நம்ம ஆர்டர் மாத்தி எடுத்துக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. சோத்திரம். தேவன் சாட்சி. தேவனுக்கு எங்க போறது? தேவனே சாட்சி கொடுப்பார். சோத்திரம். 6வது சாட்சி தூதருடைய சாட்சி. தூதர்கள் சாட்சி கொடுப்பாங்க. நம்மள்ட்ட எப்படி சாத்தான் போய் ரிப்போர்ட் கொடுக்குறானோ அது போல நமக்குன்னு யாரை வச்சிருக்கிறாரு? தூதர்கள் வச்சிருக்கிறாங்க. அவங்களும் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க? தூதர்கள் சாட்சி. 7வது சாட்சி கரெக்டா சொல்றீங்களான்னு பார்ப்போம். உங்களுக்கு நான் சாட்சி, எனக்கு நீங்க சாட்சி. ஊழியக்காரர்களுக்கு விசுவாசி ஊழியர்களுக்கு சாட்சி. 7 சாட்சி. எதுலையும் தப்ப முடியாது. ஆனா சோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் கடந்து வந்திருக்கு. தப்பணுமே. சரி, அதுக்கு தான் கல்வாரி ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அப்ப நம்முடைய தவறுகள், எந்தெந்த தவறுகளை நம்ம மனப்பூர்வமாய் மனஸ்தாபப்பட்டு அதுக்காக நம்ம அறிக்கையிட்டு அழுது ஜெபிச்சிருக்கிறோமோ அந்த குற்றங்களை தேவன் என்ன பண்ணிடுவார்? மன்னிச்சிருவார். இப்போ ஒரு பென்சிலை எழுதின அழிக்கணும்னா இரேசரை வச்சு அந்த இடத்துல தேய்ச்சா தானே அழிக்கும். இந்த இடத்துல எழுதியிருக்கு, 2 இடத்துல எழுதியிருக்கு, இங்கிட்ட எழுதியிருக்கு, இங்கிட்ட எழுதியிருக்கு. இந்த இடத்துல இரேசரை வச்சு நான் தேய்க்கிறேன், அழியுது. இந்த இடத்துல அழிக்கலை அப்படின்னா அது அழியுமா? அழியாது. அப்ப நமக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் பிரசங்கத்தின் வாயிலாக பைபிளை வாசிக்கும் போது எதெல்லாம் செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி வரும்போது நமக்கு விவரம் தெரிஞ்சா தெரியும்ல. இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், செஞ்சிருக்கிறோம், அந்த உணர்வு வரும்ல. அதை பார்த்துட்டு கண்டு காணாம போனா அழியாது. அந்த இடத்துல கண்டு நிதானித்து வசனம் இப்படி சொல்லுது, நம்ம வாழ்க்கை இப்படி இருந்திருக்கு, தெய்வமே என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி கண்ணீரோடு அழுது ஜெபிச்சு மணந்துரும்னா அந்த இடத்துல இரேசரை போட்டு அழிப்பார். அல்லேலூயா. அதனால வாய்ப்பு இருக்கு. 7 சாட்சிகள் நம்மள அந்த இடத்துல வந்து நிறுத்துறதுக்குள்ளாட்டியும், அதாவது நியாயம் தீர்ப்பு வருவதற்கு முன்பதாக நம்ம தேவன்ட்ட என்ன பண்ணிடணும்? நம்முடைய மன்னிப்பை கேட்டு மனம் திரும்பிடணும். இனி அந்த தப்பை செய்யக்கூடாது. இனி என்ன பண்ணக்கூடாது? இனி தவறை செய்து, அதாவது ஞானஸ்தானங்கிற நீதியை நிறைவேற்றினதற்கு பின்பதாக
நம்முடைய வாழ்க்கையில தவறு வருமானால் தண்டிப்போடு தான் என்ன உண்டு? மன்னிப்பு உண்டு. மன்னிப்பு கேட்கலைன்னா சோத்ரா அது போற வேற, அந்த ரூட் வேற, அது அக்னி கடலுக்கு போயிடும். உடனடிஞ்சு மன்னிப்பு கேட்டாதான் எங்க வந்து நிற்கும்? எங்க வரும்? தண்டிப்போட மன்னிப்பு உண்டாகி பரமராஜ்யத்துக்கு போய் சேரும். அல்லேலூயா. அதனால தண்டனை மன்னிக்கப்படல, தண்டனை கண்டிப்பா வரும். மன்னிக்கப்பட்டாதான் பரமராஜ்யம், இல்லைன்னா என்ன கிடையாது? பரமராஜ்யம் கிடையாது. அதனால நீங்கள் நானும் தேவன் கொடுத்த விலை மதிக்க முடியாத பொக்கிஷம்னா பாவம் மன்னிப்பு தான். அதை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ளும் போதுதான் பரமராஜ்யத்தை என்ன பண்ண முடியும்? அடைய முடியும். அல்லேலூயா. சரி, அதனால ஞானசான நீதியை நிறைவேற்றினதுக்கு பின்பதாக அதனால நீங்கள் நான் ரொம்ப கவனமா இருக்கு. ஏன்னா என்ன தவறு செஞ்சாலும் தண்டனை வரத்தான் போகுது, தப்ப முடியாது. மன்னிப்பு கேட்டு எப்படியாவது பரமராஜ்யம் போகணும், தண்டனையோடு தான் போகணும். ஆமா சூத்திரம். நீதிமானே இந்த பூமியில சரிகட்டப்படுவானால் பாவிகளும், பாவினா யாரு? சோத்திரம், மனம் திரும்பாத ஆளு. அவங்களுடைய நிலைமை எவ்வளவு பரிதாபம். அல்லேலூயா. பொன்மங்கி அது தன் நிறமும் மாறுமானால் துரும்புடைய நிலைமை என்னவாகும்? துரும்புடைய நிலைமை என்னவாகும்? அது ஒரு அருமையான ஒரு பாடல். பொன்மங்கி பாடல் தெரியுமா? மாறி அழியுமே ஆனா பாவியின் நிலை என்ன? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானா துரோகியின் நிலை என்ன? அந்த பாடல் நல்ல பாடல், படிக்கணும். அப்ப பொன்மங்கி அதுவே சோத்திரம் ஒண்ணு இல்லாம போகும்னா துரும்போடைய நிலைமை என்னவா? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் மனம் திரும்பாத பாவியுடைய நிலைமை எவ்வளவு பரிதாபமா மாறும். அல்லேலூயா. அதனால நீங்கள் நானும் ரொம்ப விழிப்பா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். வார்த்தையின்படி வாழ்க்கைங்கிற இடத்திற்கு நீங்களும் நானும் வரணும். ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பணும். ஒவ்வொரு கிரியல் இந்த நம்ம செஞ்ச அத்தனை காரியங்கள் வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. எந்த தப்பும் விடாது, அத்தனை இருக்கு பைபிள். அவன் எந்த ரூபத்திலும் நமக்கு வார்த்தைகள் வெளிப்பற்றும், பிரசங்கத்தில் வெளிப்பற்றும், வசனத்தை வாசிக்கும் போது வெளிப்பற்றும். ஆனால் நீங்களும் நான் கன்ஃபஸ் பண்ணி என்ன பண்ணிடணும்? ஒப்புரவாயிரணும். தேவனோடு என்ன பண்ணிடணும்? ஒப்புரவாயிரணும். அதுலேயும் சோத்திரம் 2 விதமான ஒப்புரவாதல் இருக்கு. கடந்த நாட்களில் சொன்னேன். சோத்திரம் நம்மளை தனிப்பட்ட விதத்தில் நம்ம தவறு செஞ்ச, உதாரணத்துக்கு நான் குடித்தேன், ஆமே சோத்திரம் தவறு செஞ்சேன் சோத்திரம் அப்படின்னா ஆண்டவரே நான் குடித்தேன், என் பாவத்தை மன்னிங்கப்பா, யாரையும் நான் பாதிக்கல, அது நிமித்தம் என் மனைவிக்கோ, அது நிமித்தம் என் பிள்ளைகளுக்கோ, அது நிமித்தம் சமுதாயத்துக்கோ எந்த தீங்கும் செய்யல, ஆனால் குடிச்சு நான் பாட்டு பேசாமல் படுத்துக்குவேன் அப்படின்னா அது உனக்கும் தேவனுக்குரிய குற்றம். ஆமே சோத்திரம். அதனால ஆண்டவரே என் குடித்தேன், நான் பாவத்தை மன்னிங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பை வாங்கிக்கலாம். ஆனால் நான் குடித்தேன், ஒருத்தரை போட்டு அடிச்சிருக்கிறேன் அப்படின்னா இப்போ 2 இடத்துல மன்னிப்பு கேட்கணும். ஒன்று தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், ஆண்டவரே நான் குடிச்சிருக்கேன், தப்பு செஞ்சிருக்கிறேன். 2வது இன்னொருத்தனை போட்டு என்ன பண்ணியிருக்கிறேன், அவன்கிட்ட போய் என்ன பண்ணணும்? மன்னிப்பெடு. அப்படி மன்னிப்பெடுத்தாதான் அது 100% மன்னிப்பை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா 50% மன்னிப்பு உண்டு, 50% தண்டனையும் உண்டு. அல்லேலூயா. மன்னிப்பு இல்லாமல் கடந்து போகும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமா இருக்கணும். அதனால நம்ம நிமித்தம் யாராவது பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா சோத்திரம் அவங்க இடத்துல என்ன பண்ணிடணும்? மன்னிப்பு கேட்டுறணும். ஆமே சோத்திரம். அப்பதான் அது பூரண மன்னிப்பை நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். அதனால நம்முடைய கிரியைகளை தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். 7 விதமான சாட்சி. அப்ப சோத்திரம், முதல் சாட்சி நம்முடைய மனசாட்சி, 2வது நம்மளால் பாதிக்கப்பட்ட மனிதர்கள், 3வது அந்த பொருள் சாட்சி, 4வது சாத்தான் சாட்சி, 5வது தேவன் சாட்சி, 6வது தூதர்கள் சாட்சி, 7வது ஆமை ஸ்தோத்திரம் ஊழியக்காரர்களுக்கு விசுவாசிகள் சாட்சி, விசுவாசிகளுக்கு ஊழியர்கள் சாட்சி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப பிரசங்கத்தை எல்லாருக்கும் ஒன்று போல தானே பிரசங்கிச்சாரு? இல்லை எனக்கு மட்டும் 10 தடவை பிரசங்கிச்சாரா? உங்களுக்கு அதே பிரசங்கம் தான், எனக்கு அதே பிரசங்கம் தான். எப்படி 7 சாட்சி என் மனசுல நிக்குது? இல்லையா? ஒரு சிலருக்கு நிக்குது இல்லை, சில பேருக்கு இப்பதான் 7, அந்த 7 இப்ப சொல்ல தெரியாது. இப்ப 7 சாட்சியை சொல்ல சொன்னா கூட என்ன பண்ணாது? தெரியாது. அல்லேலூயா. ஆர்டர் கூட மாறக்கூடாது. நம்ம மாத்தி பிரசங்கிக்கிறது வேற. அவங்க இந்தந்த வார்த்தையில 7வது 4வது என்ன சொன்னாங்க, 5வது என்ன சொன்னாங்க, 6வது என்ன சொன்னாங்க, 7வது என்ன சொன்னாங்க, அப்படி மனதில் ஆழமாய் பதியணும். சோத்திரம். பரத்துக்கு போகணுங்கிற விரும்புறவங்க இதுல எல்லாம் கவனம் செலுத்துங்க, தூங்கிட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. சில பேர் சபைக்கு வருவாங்க, நல்ல ஒரு உறக்கத்தை போடுவாங்க, அருமையான நித்திரை அப்படின்ட்டு என்ன பண்ணிடுவாங்க, வீடு போய் சேர்ந்துருவாங்க. சோத்திரம். ஒரு நாள் வரும், மரணம் அவர்களை சந்திக்கும். சந்திச்ச மாத்திரத்தில் சோத்திரம் அவர் ஒரு பகல் கனவுல இருப்பார், பரமராஜ்யம் போயிடுவோம்னு. பரமராஜ்யம் போக முடியாது. ஏன்னா இங்கே தான் வார்த்தையை கேட்கலையே. வார்த்தையை கேட்டா தானே நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சோதிச்சு பார்த்து சோத்திரம். கேட்டாலே போக முடியாது, கேட்டாங்களே போறது அரிதா இருக்கு, கேட்காதால எப்படி போக முடியாது. அப்ப சோத்திரம் அப்பத்தான் நினைக்கும், இப்படி போய் சபையில போய் என்ன பண்ணிட்டு வந்துட்டோம், சபைக்கு ஒவ்வொரு வாரம் தவறாம போனோமே, ஒரு வாரமாவது கேட்டமான்னு கேட்பார். ஒரு வாரமாவது கேட்டியா சத்தியத்தை, வசனத்தை கேட்டியா? சோத்திரம். சரி கேட்டாச்சு, ரைட்டு. தூங்காம என்ன பண்ணியாச்சு, சத்தியத்தை கேட்டாச்சு.
கேட்டபடியாவது நடந்தமா? சோத்திரம். ஒரு 1000 பிரசங்கத்தை கேட்டிருந்தா அந்த ஒரு பிரசங்கமாவது நம்ம வாழ்க்கையில கிரியை செஞ்சு, எப்பா இந்த பிரசங்கத்தை கேட்டேன், இதன்படி என் வாழ்க்கையை என்ன பண்ணேன், மாற்றிக்கொண்டேன் அப்படின்னு எங்கேயாவது சாட்சி சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினது உண்டா? அல்லேலூயா. அந்த சாட்சி தான் பரலோக சாட்சி. அதுதான் தேவன் விசேஷித்த விதமாக கேட்பார். இந்த தலைவலி போணுச்சு, சோத்திரம், எனக்கு ஒரு gift வந்துச்சு, சோத்திரம், அது சொல்ல வேண்டாம்னு சொல்லலை, ரைட், போட், அதெல்லாம் பூமிக்குரியது தானே, சோத்திரம். பரலோகத்துக்கு எது வந்து நிற்கும்? கிரியையில் தானே வந்து நிற்கும். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டேன், இப்படி என்னுடைய வாழ்க்கை இருந்துச்சு, இப்படி என்னுடைய சுபாவம் இருந்துச்சு, எனக்குள்ள இப்படிப்பட்ட சிந்தைகள் இருந்துச்சு, இதை நான் மாற்றிக்கொண்டேன், சோத்திரம் அப்படின்னு அதை மாற்றி உடனே வந்து சொல்லக்கூடாது. அதில் ஒரு வருடமாவது வாழ்ந்து காமிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்ல, பொடி போடுற பழக்கம் இருந்துச்சுங்க, சபைக்கு வந்துக்கிட்டே இருந்தேன், ஆனாலும் பொடி போட்டுக்கிட்டு தான் இருந்தேன், என்ன பண்ணுறது? அப்புறம் ஊழியக்காரர் பிரசங்கிச்சாரு, இல்லை வசனத்தை பார்த்தோம், கேள்விப்பட்டோம், சரி இதை விட்டுறணும்னு சொல்லி ஆண்டவர் விட உதவி செஞ்சார். இப்போ ஒரு வருட காலமாக என்ன பண்ணிட்டேன், விட்டுட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இதெல்லாம் சாட்சி. இதனால் பரலோகம் சாட்சி. இது பரலோகத்துக்கு என்ன விசேஷித்தமாய் இருக்கும். அல்லேலூயா. இது போல ஸ்பாவங்கள்ல, குணாதிசயங்கள்ல, சோத்திரம், நம்முடைய பழக்க வழக்கங்கள்ல இதுல எல்லாம் மனம் திரும்பி வரணும். அதெல்லாம் ரொம்ப கடினமான ஒரு பகுதி, சின்ன சின்ன விஷயம் இல்லை, இதெல்லாம் கடினமாக. விக்கிரத்தை விட்டுட்டு ரட்சகருக்குள்ள வந்துட்டோம், ஆனா கர்த்தர் சொல்ற, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படும். கடைசி வரைக்கும் ரட்சகரை பிடித்து கொண்டு சாட்சியுள்ள ஜீவியத்துக்கு நேராய் கடந்து போகணும். அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில மனம் திரும்பி மனம் திரும்பி மனம் திரும்பி என்ன பண்ணணும், கடந்து வரணும். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப வேதம் வாசிக்கும் போது கர்த்தர் இப்படி உணர்த்துறாரே, இதுல இருந்து நம்ம மனம் திரும்பிடணும், மனம் திரும்பணும் சொல்லி, ரைட், ஓகே. இங்க நம்ம முதல் காரியமே பார்க்க, உன் கிரியைகளை நான் என்ன இருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். அப்ப தேவன் வீடுகள்ல நம்ம செய்யற வேலையெல்லாம் பார்க்கிறார், கிரியைகளை பார்க்கிறார். வேலைனா வேலை செய்கிறது மாத்திரமல்ல, என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம், அதோடைய நோக்கம் என்ன, அதோடைய காரியம் என்ன, எல்லாவற்றையும் தேவன் அறிகிறார். அல்லேலூயா. ஆமை சோத்திரம். அதுபோல நம்ம வேலை ஸ்தலங்களில் நம்முடைய கிரியைகளை என்ன பண்றார், பார்க்கிறார். ஆமை சோத்திரம். இப்போ அந்த காலத்தில் அரசாங்க உத்தியோகத்துக்கு போகும்போதெல்லாம் சோத்திரம், அங்கே பென்சிலு, இந்த ப்ரௌன் கலர் சீட்டு, இந்த குண்டூசி, பின்னு, ஆமாம் சோத்திரம், இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. யாருக்கு? அப்போ சோத்திர பிரசங்கத்தில் ஊழியக்காரவங்க சொல்லுவாங்க, உடனே எந்திரிச்சு, ஐயா நாங்கள் இப்படி சோத்திர வேலை பார்க்குற இடத்துல இதெல்லாம் கொண்டு வந்தது உண்மைதான், இனி அந்த காரியத்தை செய்ய மாட்டோம், ஆண்டவர் மன்னிக்கணும் அப்படி சொல்லி அதுலேருந்து அவங்க மனம் திரும்பி என்ன பண்ணுவாங்க, தேவனுக்கு பிரியமாய் வாழ்வாங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட சாட்சிகள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எழும்பணும். சோத்திரம், அதெல்லாம் வாழ்க்கையில் காணப்படணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதனால சோத்திரம், சில சில விஷயங்களை திருடுவாங்க, சோத்திரம், அதெல்லாம் தேவன் பார்க்கிறார் தானே. நம்ம செய்கிற திருட்டையெல்லாம் என்ன பண்றார், பார்க்கிறார். நம்ம பண்ற கோழி மூட்டுற வேலையெல்லாம் யார் பார்க்கிறார், தேவன் பார்க்கிறார். புறம் கூறுகிறதெல்லாம் யார் பார்க்கிறார், தேவன் பார்க்கிறார். இல்லாததை இருக்கிறது போல, இருக்கிறது இல்லாதது போல சொல்றதெல்லாம் என்ன பண்றார், தேவன் பார்க்கிறார். சோத்திரம். ஒரு பாவி அதிக நன்மையை கெடுப்பான் என்று வேதம் சொல்கிறது. ஒரு பாவியான மனுஷன் அதிக நன்மையை, ஆமா, தானும் செய்ய மாட்டான், அடுத்தவனும் செய்ய விட மாட்டான். அதான் உலகத்துல சொல்லுவாங்க, சோத்திரம், மேயிற மாடு நக்கிற மாடு என்ன பண்ணுமா, கெடுக்கும். அதுதான் நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். இந்த மாடு என்ன பண்ணிட்டு இருக்கும், ஆமா, அதை மேய விடாது. அதனால சோத்திரம் தான் செய்யலை. ஒரு இடத்துல சொன்னார், சோத்திரம், ஒரு சபையில் ஒரு விசுவாசி போய் சபையில் சோத்திரம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, இன்னொரு விசுவாசி வேலை செஞ்சுட்டு இருக்கால கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கு, கூப்பிட்டு வச்சு. அப்போ அந்த ஊழியக்காரர் என்ன சொன்னார், பத்தியா, மேயிற மாடை நக்கிற மாடு கெடுக்கிற மாதிரி இந்த விசுவாசி ஒழுங்காக வேலை செய்யுது, மம்பட்டியை பிடிச்சி. இந்த விசுவாசி போய் வேலை செய்யலைனாலும் பரவாயில்ல, அவனை கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அப்போ வேலை கெட்டு போகும். அல்லேலூயா. அப்போ சரி, சோத்திரம். அப்போ பார்த்தீங்களா, கிரியைகள், நம்முடைய கிரியைகளை எல்லாம் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார். அப்போ நம்ம செய்யலைனாலும் பரவாயில்லப்பா, அடுத்தவனை செய்ய விடாமல் என்ன பண்ணக்கூடாது, தடை செய்யக்கூடாது. நம்ம கொடுக்கலைனாலும் பரவாயில்லப்பா, அடுத்தவனை கொடுக்கறதை என்ன பண்ணக்கூடாது, தடை செய்யக்கூடாது. சில பேர் அப்படி இருப்பாங்க, சோத்திரம், தானும் கொடுக்க மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கு கொடுக்க விட மாட்டாங்க. எதுக்குப்பா கன்வென்ஷனுக்கு கொடுக்குற, ஏன் கொடுக்குற, அதெல்லாம் வேண்டியதில்லை, அதெல்லாம் பார்த்துக்குவார். அல்லேலூயா. சோத்திரம். தானும் கொடுக்கறதுல அடுத்தவங்களுக்கு கொடுக்க விடுறதில்லை. கர்த்தர் கவனிப்பாரா, கவனிக்க மாட்டாரா, பக்கத்தில் நின்று அழகா கவனிச்சுட்டு இருப்பார். அல்லேலூயா. அப்போ சோத்திரம், நீங்கள் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தர் எப்படியும் சந்திச்சிருவார். யாரை நம்பி நான் இல்லை, அப்படி யாரும் எந்த ஊழியக்காரர் இருக்க மாட்டாங்க. கர்த்தருக்கு சோத்திரம். ஆனால் அந்த பாக்கியம் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். இந்த பாக்கியம் உங்களுக்கு என்ன ஆயிரும், இல்லாமல் போயிடும். இப்போ கன்வென்ஷன் கூட்டத்தில் சில வேலைகள் நம்ம ஒழுங்கு பிடிச்சி கொடுத்து, எல்லாரும் அந்த வேலைகளை செஞ்சாங்களான்னு தெரியல, எல்லாரும் அந்த வேலைகளை பிரித்து குடித்த மாதிரி ஒழுங்குல செஞ்சீங்களான்னு தெரியல. இப்போ எனக்கு உதவிக்கு சோத்திரம், நம்முடைய ஐக்கியத்திலும் சரி, மற்ற வேறு ஐக்கியத்திலும் சரி, உதவிக்குன்னு கூப்பிட்டா சோத்திரம் ஒரு 10-15 பேர் வந்துருவாங்க. அவங்க வந்து அந்த வேலையை நிரப்பிடலாம். அடுத்த கன்வென்ஷனில் வேணால் அப்படி வேணால் செய்யலாம். ஆனால் அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குமா,
அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தூரமாக போகுமா இல்லையா? ஆள் இல்லாமல் இல்லை, ஆள் இல்லாமல் இல்லை. அல்லேலூயா. ஆனால் அந்த பாக்கியத்துக்குரியவர்களாய் நம்ம இருக்கணுங்கிறதுக்காக அது பகிர்ந்தளிக்கப்படுகிறது. ஆமாம், சோத்திரம். நம்ம கன்வென்ஷனில் எந்த உழைப்பும் கொடுக்காம இருக்கலாம், அப்படிப்பட்ட நபர்கள் இருப்பீங்க. நல்லது, சோத்திரம். அந்த கிரியைகளை தேவன் பார்க்கிறார். சரீர பலவீனத்தை நிமித்தம் செய்ய முடியாத முதிர்ந்த வயதில் இருப்பாங்க, அதை விட்டுருங்க, அவங்க ஜெபத்தில் இருப்பாங்க. சோத்திரம். மற்றபடி சரீர பலத்தில் இருக்குமானால், வாலிப பிள்ளைகளாக இருப்பீர்களானால், ஆமை சோத்திரம். அப்போ நம்ம வாலிப பிள்ளைகளாக இருக்கும்போது அந்த வேலைகளில் என்ன பண்ணணும்? நம்ம ஈடுபடுத்தி கொண்டு அந்த வேலைகளை என்ன பண்ணணும்? ஏன்னா தேவன் பார்க்கிற வேதம் தெளிவாய் சொல்கிறது, மனிதர்க்காய் அல்ல, எதை செய்தாலும் யாருக்காய் செய்யுங்கள்? கர்த்தருக்காய் செய். யாருக்காண்டி செய்யறோம்? கர்த்தருக்காக தானே செய்யறோம். அந்த பாய் விரிக்கிறதா இருந்தாலும் சரிதான், கூட்டுறதா இருந்தாலும் சரிதான், சேரை போடுறதா இருந்தாலும் சரிதான், பாத்ரூமை கழுவுறதா இருந்தாலும் சரிதான், யாருக்காண்டி செய்யறோம்? கர்த்தருக்காய். பாத்திரம் வளர்க்கறதா இருக்கட்டும், சமைக்கிறது எதா இருக்கட்டும், கர்த்தருக்காய் செய்கிறோங்கிற இடம் வந்துச்சுன்னா நம்ம தன்னார்வமாய் வந்து அந்த வேலைகளை செய்கிற இடத்துக்கு வருவோம். மனுஷனுக்காண்டி செய்யறோம்னா அவங்கள்ட்ட நம்ம எதை எதிர்பார்ப்போம்? ஆதாயம், எதையாவது ஒரு கணத்தை எதிர்பார்ப்போம். அதனாலே சோதரம், மனுஷனுக்காய் நாம் செய்கிற இடமாய் வரக்கூடாது, கர்த்தருக்காய் செய்யணும். அவங்க பேசினாலும் சரி, ஏசினாலும் சரி, அதை குறித்து நமக்கு என்ன கிடையாது, கவலை கிடையாது. நான் யாருக்காய் செய்கிறேன்? இரட்சகருக்காய். அதை என்ன பண்ணுகிறார்? என் கிரியைகளை அவர் என்ன பண்ணுகிறார்? பார்க்கிறார். அதுக்குரிய பலனை தேவன் என்ன பண்ணுவார்? என் வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்ப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். சோதரம். சுயமாய் பேசுகிறவன் சுய மகிமையை தேடுகிறான். சுயமாய் பேசுகிறவன், ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார்? சுயமாய் பேசுகிறவன் சுய மகிமையை தேடுவான். ஆனா நான் சுயமாய் பேசவில்லை, தேவன் சொன்னதை பேசுகிறானாலே தேவனுடைய மகிமையை நான் என்ன பண்ணுகிறேன்? தேடுகிறேன். அப்ப சோத்திரம், நம்ம மனுஷர்களுக்காய் செய்வோமானால் நிச்சயமா அவங்கள்ட்ட இருந்து ஒரு கணத்தை எதிர்பார்ப்போம். நம்மளை புகழ மாட்டாங்களா, அதை செய்ய மாட்டாங்களா, இதை செய்ய மாட்டாங்களா? ஒருவேளை சங்கடம் வந்தா என்ன பண்ணுவோம்? தூக்கி போட்டு போயிடுவோம். அல்லேலூயா. ஏன்னா மனுஷனுக்காண்டி செய்யறோம். சோத்திரம். நமக்கு இதை பிடிச்சா செய்யலாம், பிடிக்கலைன்னா என்ன பண்ணுறது இல்லை. அந்த மனுஷனை பிடிக்கலைன்னா நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஆனா தேவனுடைய காரியம் அப்படி அல்ல. தேவனுக்காண்டி வரும்போது யார் பிடிச்சாலும் பிடிக்காவிட்டால் சோத்திரம், அந்த தேவனுடைய பணியை விட்டு தன்னை ஒதுக்கி கொள்ள முடியாது. அவங்க தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அந்த வேலைகளை என்ன பண்ணுவாங்க? செய்கிற இடத்துக்கு வருவாங்க. அந்த கிரியைகளை எல்லாம் தெய்வம் என்ன பண்ணுகிறார்? பார்க்கிறார். அதான் சொல்லப்படும், உன் கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அவங்களுடைய கிரியைகள். அதனால கிரியை ரொம்ப முக்கியம். குடும்பத்திலும் சரி, வேலை ஸ்தலத்திலும் சரி, தேவனுடைய வீட்டிலும் சரி, நீங்க உங்களுடைய கிரியையில் என்ன பண்ணுங்க? கவனம் செலுத்துங்க. அதை தேவன் பார்க்கிறார். அதை பார்த்து தெய்வம் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீங்க கிரியை செய்யலையா, பரவாயில்ல, சந்தோஷம். மற்றவங்களை தடை செஞ்சிடாதீங்க. அல்லேலூயா. அது ரெட்டிப்பான ஒரு இழப்பை நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணும்? நான் கிரியை செய்யலைன்னா என்னுடைய ஆசீர்வாதம் தடைப்படும். இன்னொரு ஆளை கிரியை செய்ய விடாம தடை பண்ணனா அந்த ஆசீர்வாதத்துக்குரிய நஷ்டமும் என்னை சேரும். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, ஒரு ஆளுக்கு ஷூரிட்டி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, கடை வாங்கணும், இன்னொருத்தன் கொடுக்கலைன்னா யார் கட்டணும்? இப்போ நான் ஒருத்தன் வந்து கடை வாங்குறான், அவன் கடனை அடைக்கிறான். இப்போ இன்னொருத்தன் கடை வாங்கியிருக்கான், இவன் ஷூரிட்டி போட்டிருக்கிறான், ஐயா கொடுப்பாங்க கொடுங்கய்யா அப்படிங்கிறார். இப்போ அவன் கடையில் இப்போ ரெண்டு கடனை யார் தான் அடைக்கணும்? ஷூரிட்டி போட்டு தானே அடைக்கணும். இப்போ நான் ஒரு கிரியை நன்மை செஞ்சா எனக்கு ஒரு ஆசீர்வாதம், இன்னொருத்தவங்களை செய்ய சொன்னா அதுவும் எனக்கு டபுள் ஆசீர்வாதமாக கிடைக்கும். இப்போ நான் செய்யலைன்னா எனக்கு ஆசீர்வாத இழப்பு, இன்னொரு ஆளை செய்ய விடலை, அப்போ 2 மடங்கான இழப்பு யாரை சந்திக்கும்? ஆமா, நீங்கள் நானும் புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அதனால பாவியான மனுஷன் அதிக நன்மையை கெடுத்து போடுவான். கொடுக்கிறது ஆசீர்வாதம், கொடுக்க சொல்றது ஆசீர்வாதம், ரெட்டிப்பான ஆசீர்வாதம். கொடுக்காமல் இருக்கிறது நஷ்டம், கொடுக்கிறது தடுக்கிறதும் ரெட்டிப்பான நஷ்டம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதனால புரிந்து கொள்ளணும். அதனால நம்முடைய பொருளாதார நம்ம எங்கேயா நஷ்டம் வருதா கவனிங்க. சோத்திரம். தசமபாகத்தை ஒழுங்கா செலுத்துறோமா? காணிக்கைகளை கரெக்டாக செலுத்துறோமா? காலதாமதம் இல்லாமல் செலுத்துறோமா? சோத்திரம். அதில் உண்மையா இருக்கிறோமா? ஒரு கூட்டம் நடக்குதா? அதனுடைய நம்முடைய கிரியை இருக்கா? நம்முடைய பிரயாசம் இருக்குதா? சோத்திரம். நம்முடைய உழைப்பு இருக்குதா? நம்முடைய ஜெபம் அதில் இருக்குதா? நம்முடைய சோத்திரம், நம்முடைய வருமானத்திலிருந்து ஒரு பகுதி அதில் இருக்குதா? அப்படிங்கிறது என்ன பண்ணுங்க? கவனம் செலுத்துங்க. யாருக்காண்டி செய்றீங்க? கர்த்தருக்காக. யாருக்கு? எனக்காண்டி செய்றீங்களா? அல்லேலூயா. சோத்திரம். இந்த சர்ச்சில் நிறைய பொருட்களை வாங்கி கொடுத்து, அந்த டிவியை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இதை தூக்கிக்கிட்டே நான் திரியிறேன்னா உடனே எனக்கு கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது. சோத்திரம். அல்லேலூயா. அந்த டிவி அங்கே மாட்டியிருக்கு, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு. அல்லேலூயா. சோத்திரம். அப்போ எனக்கு கொடுத்தேன்னு எப்படி சொல்ல முடியும்? ஃபேன் வாங்கி கொடுத்துருக்கிறீங்க, சோத்திரம், இப்போ சர்ச்சில் போட்டிருக்கு, ஃபேனை ஊழியக்காரருக்கு வாங்கி கொடுத்தேன்னு சொல்ல முடியுமா? சாஸ் அப்படிலாம் சிந்தையை கொண்டு வருவான் நம்மளை அழிக்கிறதுக்காக. கவனமாக இருங்க. கர்த்தருக்காய் செய்கிறோம், கர்த்தருடைய எல்லையில் இருக்குது. எத்தனை பேர் உழைச்சிருக்கிறாங்க இந்த பகுதியில்? சோத்திரம். எத்தனை பேர் கொடுத்துருக்குறாங்க? சோத்திரம். அது கர்த்தருக்காக என்ன பண்ணிட்டு இருக்கு? பயன்பட்டு அதுக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் என்ன பண்ணுவார்? தந்து நடத்துவார். அல்லேலூயா. அதனால தேவனுடைய வீட்டுக்காயும் செய்யணும், தேவனுடைய காரியங்களுக்காய் செய்யணும். தேவனுடைய ஸ்தானாதிபதியாக வைத்திருக்கிற ஊழியக்காரருக்கு அந்த காரியங்கள் வேலைகளை என்ன பண்ணணும்? செய்யும். அது நமக்கு ஆசீர்வாதம் தான்.
அதனாலதான் பவுல் சொல்லுவாரு, சோத்திரம் எனக்கு அந்த அதிகாரம் இருந்தாலும் அதெல்லாம் பயன்படுத்துறது இல்லப்பா அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. ஒரு சபையில சோத்திரம் கேட்டேன், அவங்க குடும்பத்துல கணவனுடைய துணைவி, மனைவியுடைய துணி, பிள்ளைகளுடைய துணி இதுவரைக்கும் துவைச்சதே கிடையாதாம். பாத்திரத்தை இதுவரை விளக்குனதும் கிடையாதாம். யாரு செய்யறா அப்படின்னு பார்த்தா சபை விசுவாசி செய்யும். சபை விசுவாசி என்ன பண்றாங்க? ஊழியக்காரனுடைய வஸ்திரத்தை துவைச்சு கொடுக்குறா, ஊழியக்காரனுடைய வஸ்திரத்தை துவைச்சு கொடுக்குறா, பாத்திரத்தை என்ன பண்றாங்க? கழுவி கொடுக்குறா. சோத்திரம் பிள்ளைகளுடைய ட்ரெஸ் முதல் கொண்டு துவைச்சு கொடுக்குறா. சோத்திரம் அவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குதா? இப்படிப்பட்ட அதிகாரம் செய்யக்கூடாது. அதை அவங்க கர்த்தருக்குன்னு நினைச்சு என்ன பண்றாங்க? அந்த வேலைகளை செய்யறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் தான். பரவாயில்லையே சோத்திரம், இந்த அளவுக்கு அவங்க நடத்துறாங்கிறது அதை விட இந்த வெளிச்சம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. ஏன்னா தேவனுடைய சாணாதிபதியாய் தேவன் என்ன பண்ணுகிறார்? ஒரு தேவனுக்கு ஒன்றை செய்யணும்னு நினைச்சா யாருக்கு தான் செய்ய முடியும்? அவருடைய சாணாதிபதியா வச்சிருக்கிற ஊழியக்காரருக்கு ஒன்றை செஞ்சா அதை தேவனுக்கு செஞ்சதா இருக்கும். அல்லேலூயா. இப்போ ஏசுநாதருக்கு நீங்க ட்ரெஸ்ஸை துவைச்சு கொடுக்கணும். ஏசுநாதருக்கு என்ன பண்ணணும்? எப்படி துவைச்சு கொடுப்பீங்க? அப்படின்னா அவருடைய சாணாதிபதியா இருக்கிற ஊழியக்காரருக்கு ஒன்றை செஞ்சா அது தேவனுக்கு செஞ்சதாய் சமம். இன்னொரு பகுதியில் ஆண்டவர் சொல்கிறார், ஏழைகளுக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தேன்ட்டார். அப்ப சோத்திரம் ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல ஒரு மனுஷன் சர்ச்சுக்கு முன்னால வர்றது இயேசு கிறிஸ்து. உள்ள வரும்போது உருமாற்றம் அடைகிறார். அப்படியே ஒரு பிச்சைக்காரன் தோட்டத்துக்குள்ள உள்ள போறார். உள்ள போய் கேட்டா எல்லாம் விரட்டுறாங்க. ஊழியக்காரன் முதல் கொண்டு, விசுவாசி முதல் கொண்டு விரட்டுறாங்க. ஆனா வந்தது யாரு? தேவன். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அதனால சொல்ற அவர் தெளிவா சொல்லிட்டாரு, ஏழைக்கு எதை செய்தாயோ அது எனக்கே. அப்ப உணவு இல்லைன்னு ஒருத்தன் கேட்கிறான், வஸ்திரம் இல்லைன்னு கேட்கிறான், என்ன செய்ய? கடந்த நாட்கள்ல நாகர்கோவில் போயிருந்தேன். ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நின்று, வடச்சேரி நம்ம பக்கத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நின்று ஒரு மனுஷன் கேட்கிறான் சாப்பிட ஏதாவது. அப்ப சோத்திரம் நான் டீ கேட்கிறேன், வேண்டாங்கிறான். பண்ணு கொடுக்குறேன், பண்ணு வாங்கிக்கிறேன், வேண்டாங்கிறான். பிஸ்கட் வாங்கிக்கிறேன், வேண்டாங்கிறேன். 10 ரூபா மட்டும் கொடுக்குறான். ஒரு பக்கம் உணர்த்துது, ஏழைக்கு கொடுக்கணுங்கிற வசனம் நமக்கு வந்து நிற்கிது. கர்த்தருக்கு கொடுக்கறதா இருக்கே அப்படின்னு சொல்லி வேற கடையில் நைட் 9 மணியை தாண்டிடுச்சு. ஒரு கடை தான் இருக்கு. அதில் இருக்கிற எதையாவது ஒன்று சாப்பிட்றா, டீயை குடி, அதை குடி அப்படின்னா எனக்கு இட்லி வேணுங்கிறான் பக்கத்தில் ஹோட்டலில். ஆனால் இவனை பார்த்தா இவன் சாப்பிடுவானா குடிப்பானான்னு சந்தேகமா இருக்கு. அதனால ஆண்டவரே காசை கொடுத்து குடிச்சா அது பெரும் பாவமாக போயிடும். ஆனால் டீயும் குடிக்க மாட்டேங்கிறான், பண்ணு வாங்கி சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு கொடுக்கல. சோத்திரம். ஆனால் அது கூட நமக்கு என்னவா இருக்குது? ஒரு உணர்த்துதலாக இருக்கு, உறுத்துதலாக இருக்கு. ஒருத்தன் கேட்டு நம்மளால கொடுக்க முடியலையே, ஏன் அவன் நன்மையா பயன்படுத்துவானா? ஏன்னா 10 வாங்கி தண்ணி அடிக்கிறாங்க, 10 வாங்கி டீ பீடி பற்ற வைக்கிறாங்க. அப்படி நிறைய பேரை பார்க்கும். அதனால ஒரு பிஸ்கட்டோ, ஒரு பண்ணோ, இல்லை ஒரு டீயோ, ஒரு சாப்பாடோ என்ன பண்ணிடலாம். ஆமா, அப்படி வாங்கி கொடுத்துட்டா நமக்கு ஒரு பிரச்சனை இல்லைல்ல. ஆமா, அவன்கிட்ட 10 ரூபா கொடுக்குற பெரிய விஷயம் இல்லை. அவன் சாப்பிட்டா நமக்கு 20 ரூபா செலவாகும், 30 ரூபா கூட செலவும், பரவாயில்ல ஆகட்டும். அவனுக்கு ஒரு ஆகாரத்தை நம்ம கொடுத்துட்டு என்ன பண்ணலாம்? போகலாம். அல்லேலூயா. முடிஞ்ச வரைக்கும் இப்படி கையில காசை கொடுக்கறது தவிர்க்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகும். அப்ப அந்த கிரியைகளை எல்லாம் தேவன் பார்க்கிறார்ல. கிரியைகளை பார்த்து தான் கர்த்தர் என்ன பண்றார்? அப்ப சோத்திர ஒரு கூட்டங்கள்ல நடந்திருக்கு அப்படின்னா ஒவ்வொரு வேளை யார் கவனிச்சாங்களோ இல்லை, யார் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறா? கிரியைகளை பார்க்கிறார். சோத்திர நம்முடைய உடல் உழைப்பை பார்க்கிறார், நம்முடைய பிரயாசத்தை பார்க்கிறார். அதற்காக சோத்திரம் நானே ஒரு வரவு செலவு கணக்கு வச்சு சோத்திர கன்வென்ஷன் கூட்டங்கள் சோத்திரம் நீங்க எத்தனை ஆனாலும் எல்லாம் இப்போ முடிஞ்சா கம்ப்யூட்டர்ல கூட ஏற்றி வச்சிடலாம். கத்தரு சோத்திரம் ட்ரஸ்ட் கணக்குக்கும் போயிடும். கத்தரு சோத்திரம் இவ்வளவு கணக்கு வழக்கு இருக்குது. இப்படி நம்மளே மனிதர்களே சோத்திரம் எவ்வளவு கொடுத்துருக்காங்கப்பா கன்வென்ஷன் கூட்டம். பின்னாட்கள் அடுத்த கட்ட ஊழியத்தில் வருவாங்கன்னா 10 வருஷம் கழிச்சு பெறட்டினா கூட இந்த கன்வென்ஷனுக்கு யார் ஆமே சோத்திரம் என்னென்ன வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க, சோத்திரம் யார் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருந்திருக்கிறாங்க, யார் சோத்திரம் என்னென்ன காணி கொடு அப்படிங்கிறத பிரிச்சு பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமே கத்த நல்லவராக இருக்கு. இப்போ இந்த ஃபேன் இருக்கா, இந்த ஃபேனை யார் கொடுத்தா? இந்த சேர் இருக்கா, யார் இருக்கா? சோத்திரம் இந்த டிவியா யார் கொடுத்தா? அதோடைய மதிப்பு என்ன? இந்த ஸ்பீக்கரா யார் கொடுத்தா? ஒரு மதிப்பு எல்லாத்தையும் ரெக்கார்டா வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. யார் கொடுத்தா, எந்த காலத்துல கொடுத்தாங்க, அதோடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ணி இருக்கிறோம். நானே ஒன்று பதிவு பண்ணுவேன், ஆனால் இரட்சகர் எவ்வளவு பதிவு பண்ணுவார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால சோத்திரம் எல்லாவற்றையும் தேவன் கவனிக்கிறார். உங்களுடைய கிரியைகளை கவனிக்கிறார். நீங்க கவனமா இருங்க. குடும்பத்திலையும் சரி, வேலை ஸ்தலத்திலையும் சரி, ஒரு சின்ன பொருள் எடுத்துடாதீங்க. சோத்திரம் அடுத்தவங்க பொருள் நமக்கு வேண்டாம். சோத்திரம் அந்த பகுதிக்கு நேரம் நீங்கள் நான் என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. அடுத்தவங்களை தடை செஞ்சிடக்கூடாது. ஒருத்தவங்க கூட்டத்துக்கு போறான், கூட்டத்துக்கு போகாது, நம்ம போகலைனாலும் பரவாயில்ல, எப்பா நீ போன்னு சொல்லணும். அவனை தடை செஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமே சோத்திரம். ஒருத்தன் வேலை செய்யறான், அவன் வேலை செய்யற தடுத்துடக்கூடாது. ஒருத்தன் கொடுக்குறானா, நீ கொடுக்கலன்னா பரவாயில்ல, அவன் என்ன பண்ணிடக்கூடாது, தடை செஞ்சிடக்கூடாது. அது ரெட்டிப்பான இழப்பை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கும். உன் கிரியில் எதுவானாலும் தேவன் அறிந்திருக்கிறார். நீ எதை செய்தால் யாருக்காய் செய்கிறாய்? கர்த்தருக்காய் செய்கிறாய். அல்லேலூயா. இந்த சிந்தை வந்துட்டா போதுங்க. எந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தருக்காய் நம்ம ஒரு காரியத்தை நம்மளால முடிஞ்சதை செஞ்சு கொடுக்குறோம். கர்த்தர் பார்க்கிறார். அதற்குரிய பலனை என்ன பண்ணுவார், தந்து நடத்துவார்னு சொல்லி நம்ம போவோம். மனுஷனுக்காய் செய்தால், சுய மகிமைக்காய் சோத்திரம் சுயமாய் செய்கிற இடத்துக்கு வந்தால்
அவங்க மகிமையை தேடுவார்கள். அல்லேலூயா. அந்த மகிமை கிடைக்கலைன்னா அந்த இடத்துக்கு வர முடியாது. ஆனா தேவனுக்காய் செய்கிறவங்க எந்த மகிமையும் தேட மாட்டாங்க. இயேசுநாதர் இந்த பூமியில செஞ்ச ஊழியத்தில் எந்த மகிமையும் அவர் தேடல. ஏன்னா அவர் சொன்னார், நான் எனக்காக பேசல, நான் யாருக்காக பேசிட்டு இருக்கிறேன்? பிதாவாகிய தேவன். அவர் சொல்றதை தான் என்ன பண்றேன். அதனால சுயமாய் பேசுகிறவன் சுய மகிமையை தேடுவான். நான் சுயமாய் பேசவில்லை, எந்த மகிமையும் தேட வேண்டிய அவசியமும் இல்லை. யார் கனப்படுத்தினா என்ன, யார் கனவீனப்படுத்தினா என்ன, அது எனக்கு முக்கியமே இல்லை. கர்த்தருக்கு நான் செய்ய வேண்டிய வேலை இருக்கு. அந்த வேலையை நான் என்ன பண்ணணும், செய்யணும். கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு பலனை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அவருக்கு செய்ய வேண்டிய வேலை என்ன பண்ணணும், எவ்விடத்திலும் செய்வதற்கு மன ரவ்யமாய் இருக்கணும். அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் கவனிக்கிறார். நம்ம செய்யற நன்மையான கிரியைகளையும் கவனிக்கிறார், தீமையான கிரியைகளையும் கவனிக்கிறார். ஆனா இந்த சபையை குறித்து பிரயாசத்தை சொல்லல. எபேசு சபையில உன் பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். நம்ம பிரயாசப்படணும். நம்முடைய சக்திக்கு மிஞ்சி ஒரு காரியத்தை என்ன பண்ணணும், கர்த்தருக்காய் காரியங்களை செய்யணும். அல்லேலூயா.